Hello all, welcome to Study Buddy. This is Shifnas. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM launches new mission to combat climate change. So important articles எல்லாமே இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணலாம். First thing இந்த article, second article வந்து பார்த்தீங்கன்னா addressing North India's burning issue sustainability. Third one Pokali paddy in troubled waters. Fourth one வந்து saving the vultures of Tamil Nadu. Next one Army's fourth round of emergency procurement to be from India. Interpol launches Metaverse for global law enforcement. Center launches program to strengthen car city and bond. Low export share, lends opportunities not blue. Center ISRO meets two-day conference on ancient science. So the articles எல்லாம் பார்ப்போம். So 10 articles இருக்கு. So first article பாருங்க, PM launches new mission to combat climate change. So தான் வந்து நீங்க நார்மலா newspaper படிக்கிறீங்க அப்படின்னா prelims oriented என்ன கேட்கலாம், mains oriented என்ன கேட்கலாம் அப்படின்னு நீங்க differentiate பண்ணணும். இது எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ப்பீங்க, சரிங்களா? ஸோ த்ரூ அவுட் த லைக் ப்ரிப்பரேஷன் வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மட்டுமே பார்த்துட்டு போறவங்களா இருக்காங்க. ஸோ டோன்ட் டூ தட். ஃபர்ஸ்ட் திங் மெயின்ஸ் பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மெயின்ஸ் வந்து பாருங்க. ஸோ தட் இட் பி ஹெல்ப்ஃபுல். அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ வில் கெட் இன்டு தி ஆர்டிகல். Prime Minister Narendra Modi, in the presence of UN Secretary General Antonio Guterres, launched Mission Life. So, உங்கள்ட்ட என்ன கேட்பாங்கன்னா இந்த Mission Life related to what அப்படின்னு கேட்கலாம், ஓகேங்களா? So, lifestyle for environment, a new initiative for sustainable and healthy lifestyle at the Statue of Unity in Gujarat on Thursday. So, Statue of Unity உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தது. ஸோ குஜராத்ல வந்து லான்ச் பண்றாங்க இந்த மிஷன் லைஃப். So listing climate change and global warming as the main challenge before the world. So climate change na என்னன்னா லைக் இப்போ வந்து பனிக்கட்டிகள் உருகிட்டு இருக்கு. உருகுற டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த 4 மாதங்களுக்கு அடுத்து தான் உருகணும். பட் இப்பவே உருக ஆரம்பிச்சிருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த போலார் பேர்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஹைபர்னேஷன் அப்படின்னு ஒரு பீரியட்குள்ள போகும். ஹைபர்னேஷன் அப்படின்னா ஒரு நீண்ட காலங்களுக்கு வந்து குளிர்காலத்துல வந்து தூங்கிட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ ஏன்னா அப்போ வந்து வேட்டைக்கு போக முடியாது. அப்போ வேட்டைக்கு போனால் வந்து ஃபேட் லூஸ் ஆகும். ஃபேட் லூஸ் ஆச்சு அப்படின்னா பாடியில் எனர்ஜி இருக்காது. எனர்ஜி இல்லைன்னா செத்துரும். ஸோ அந்த ஹைபர்னேஷன் பீரியட்ல வந்து அந்த ஃபேட் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி அதோட எனர்ஜி அப்படியே வந்து ஸ்டாக்னெண்ட்டாக வச்சிருக்கும். ஸோ இந்த பனியெல்லாம் உருகுனதுக்கப்புறம் லேட்டர் வந்து அதோட ஸ்பெசிஃபிக்கான டைம்ல வெளியில வந்து மீனெல்லாம் பிடிச்சி ஹண்டிங்லாம் பண்ணி சாப்பிடும். ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால முன்னாடி பனிக்கட்டிகள்லாம் உருகிடும். ஸோ தட் இஸ் அ மேஜர் சேலஞ்ச். ஸோ குளோபல் வார்மிங், எர்த் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிட்டே இருக்கு எர்த்ல. ஸோ ஹீட் ஆகுது. மோர் ஹீட் ஆக நம்மளுக்கு வந்து லிவிங் கண்டிஷன்ஸ் ரொம்ப வந்து மோசமாகும். ஸோ மெயின் சேலஞ்ச் பிஃபோர் த வேர்ல்ட், த பிரைம் மினிஸ்டர் அண்டர்லைன்ட் தட் மிஷன் லைஃப் மேக்ஸ் த ஃபைட் அகேன்ஸ்ட் climate change democratic with the country with the contribution of everyone in their own capacity. ஒரு கண்ட்ரியுமே வந்து அவங்களால முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. Mr. Guterres unveiled the life logo and tagline and released the mission document at the event, in which Union Minister of External Affairs S. Jaishankar and Gujarat Chief Minister Bhupendra Patel were present. So இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்க்கோ மெயின்ஸ்க்கோ வந்து இட் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ த லான்ச் ஆஃப் மிஷன் லைஃப் வந்து என்னது அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. இட்ஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சும் குளோபல் வார்மிங்கான இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்து தான் மிஷன் லைஃப். ஸோ மிஷன் லைஃப் இஸ் நார்மலி என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட். இப்போ சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டில் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இன் குஜராத் இஸ் important as it was the first state to initiate measures in the direction of renewable energy and climate protection. Renewable energy அப்படின்னா நம்ம வந்து நான் ஃபாசில் ஃபியூல்ஸ்க்கு ஜம்ப் ஆகுறது, லைக் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இதெல்லாம் வந்து ஹார்னஸ் பண்றது. அண்ட் கிளைமேட் ப்ரொடெக்ஷன். ஸோ எப்படி நம்மள இந்த குளோபல் வார்மிங்லேருந்தும் கிளைமேட் சேஞ்ச்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்து என்ன கேட்கலாம்னா இந்த மிஷன் லைஃப் வந்து எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணாங்க. ஸோ குஜராத்தா, மகாராஷ்டிராவா, ஆந்திராவா, அந்த மாதிரி கேட்கலாம். அண்ட் மிஷன் லைஃப் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னா லைக் டேக்லிங் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங், சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த ஆர்டிகல் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்ரஸிங் நார்த் இந்தியாஸ் பர்னிங் இஷ்யூ சஸ்டைனபிலிட்டி. உங்களுக்கே தெரியும் நார்த் இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து அடுத்த விளைச்சலுக்கு போகும்போது முன்னாடி வந்து அந்த வீட்ஸ் எல்லாம் இருக்கும், ஹார்வெஸ்டிங் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எரிச்சு விட்ருவாங்க. எரிச்சு விடும் போது என்னன்னா அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து பாதிப்படையுது. ஸோ த மான்சூன் ஹஸ் ரிசீடட். நார்த் இந்தியா இஸ் பிரேசிங் ஃபார் அ ஸ்மாகி வின்டர். ஸோ மான்சூன் வந்து முடிஞ்சக்கப்புறம் ரிசீட்னா போனக்கப்புறம் வின்டர் வரும், ஓகேங்களா? வின்டர் வரும். And with that, the feverish focus on crop stubble burning has returned to India's public discourse. So crop வந்து burning நடக்கும்.
So, like each year, discussions have begun on how bad this year's stubble burning season will likely be and what potential ad hoc techno fixes could solve the issue in the short term. So, இந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து எப்படி இது நம்ம தீர்க்கலாம்? சரி, நான் உடனே வின்டர் வந்துடுது. எரிச்சு விட்டாங்கன்னா ஸ்மாக் வந்து அந்த விண்டரோட சேர்ந்து அந்த வின்டர் குளிரோட சேர்ந்து ஸ்மாக் ஃபார்ம் ஆயிடும். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூ. ஸோ அது ப்ராப்ளம் தட் இஸ் ஹிஸ்டாரிக். ஆதி காலத்துல எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு? So we'll soon read in-depth analysis of satellite image derived counts of number of fires observed on each day and source apportionment studies that determine the exact contribution of stubble burning to poor air quality. So stubble burning பண்றது மூலமா air quality எப்படி பாதிப்படையுது, air pollution ஆகுது. So the purportedly apathetic farmer who cares little about the well-being of Delhi's urban citizenry will be held to a high standard of environmental stewardship, and the inevitable political mudslinging will follow soon. However, this heated public discourse adopts an unhelpful adversarial frame to a complex challenge. So the problem is a historic one that cannot be fixed with short-term unsustainable solution. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கான விஷயம் வந்து ஒரு ஃபார்மருக்கு வந்து அவன் என்விரான்மெண்ட் எப்படி பொல்யூட் பண்றான் அப்படிங்கிறது வந்து ஃபுல் எக்ஸ்டென்ட்டுக்கு அவனுக்கு அவேர்னஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் திங் அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் உள்ள நுழைஞ்சு ஓகே இந்த ஸ்டபிள் பர்னிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் கொடுத்தாலும் அது ஷார்ட் டேர்மா இருக்கு, அன்சஸ்டைனபிளா இருக்கு. ஸோ த ரூட் காஸ் ஆஃப் ஸ்டபிள் பர்னிங் கேன் பி ட்ரேஸ் பேக் டு 1960s 70s. இதுதான் கதை, இதுதான் இந்த ஹிஸ்ட்ரி. ஸோ இதுதான் ரூட் காஸ் ஆஃப் ஸ்டபிள் பர்னிங். ஸோ 1960s to 70s பக்கம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. Then to meet the urgent challenge of feeding its rapidly growing population, India introduced several measures as parts of its Green Revolution. So Green Revolution வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாப், ஹரியானா இந்த சைட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ட்ரையல் பேசிஸில். க்ரீன் ரெவல்யூஷன் வந்து 1966 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக வீட்டும் ரைஸும் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன். ஏன்னா நம்ம பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகபட்ச லெவலில் க்ரோ ஆகிட்டு இருந்தது. ஒரு வயிற்றுக்கும் சாப்பாடு தேவை. ஸோ அதனால தான் க்ரீன் ரெவல்யூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாங்க கவர்மெண்ட். ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணதான் க்ரீன் ரெவல்யூஷன். ஸோ த க்ரீன் ரெவல்யூஷன் transformed the way agriculture was practiced, especially in Punjab and Haryana. So the economics of high yielding variety of paddy and wheat supported by a guaranteed buyer, the government. So government தான் வந்து இதை வாங்கி கொடுக்கறது. And minimum support prices, MSP நம்ம already பார்த்துட்டோம், led to a crop duopoly oriented solely around increasing the caloric intake, supplanting the earlier diversity of crops grown in the region. ஸோ ஆதி காலத்தில் பஞ்சாப் ஹரியானால வந்து கிராப் டைவர்சிட்டி இருந்தது. வெறும் ரைஸும் வீட்டும் மட்டுமே வந்து ப்ரிடாமினெண்ட்டாக இப்போ ஸ்டேபிள் ஃபுட்னு சொல்லுவேன், அந்த மாதிரி கிடையாது. மில்லட்ஸ் வளர்த்துனாங்க, ஆயில் சீட்ஸ் வளர்த்துனாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இப்போ எம்எஸ்பி கொடுக்க ஆரம்பிச்சனால எம்எஸ்பியில் ரைஸும் வீட்டுக்கும் வந்து இவ்வளோ காசு கொடுத்து கவர்மெண்ட்னால வாங்க முடியுதா, அதையே நம்ம போட்டுட்டு போவோமே அப்படிங்கிறது தான். So further policy moves in subsequent decades which included the introduction of subsidies for electricity. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு சப்சிடி கொடுக்குறாங்க, ஃபர்டிலைசருக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. and ease of access for credit in agriculture only serve to cement this duopoly. ஸோ என்னன்னா அக்ரிகல்ச்சர் கிரெடிட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டைம் பீங் இருக்கிற அந்த விஷயமா தான் இருக்கு தவிர லாங் ரன்ல இது ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. பட் திஸ் transition to a two crop agriculture praxis while filling goudowns and feeding mouths has been depleting the water table. ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலயமா பஃபர் ஸ்டாக் வைக்கணும். ஸோ அந்த பஃபர் ஸ்டாக் வந்து சர்டன் லெவலில் ஆக்சுவல் ஸ்டாக்னு ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. ஸோ ஆக்சுவல் ஸ்டாக்னா இப்போ 100 மில்லியன் டன்ஸ் தான் வந்து நான் சேர்த்தணும் அப்படின்னா நான் 150 மில்லியன் டன்ஸ்க்கு வச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்படி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னா வாட்டர் டேபிளில் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், டிப்ளீட் பண்ணிடுறோம். போரை போட்டு கீழேருந்து தண்ணி எடுத்துறோம். பெஸ்டிசைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், ஃபர்டிலைசர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இதனால சாயிலோட ஹெல்த்தும் போயிடுது. ஸோ இட் ஹாஸ் ஆல்சோ லெட் டு த கன்சாலிடேஷன் ஆஃப் ஸ்மால் ஃபார்ம்ஸ் into larger land holdings. So in an attempt to address the growing water crisis, Punjab and Haryana governments introduced laws around water conservation, encouraging farmers to look to the monsoon rather than groundwater to irrigate their crops. ஸோ நீங்கள் மழையை நம்பி தானே ஆதி காலத்தில் இருந்தீங்க. ஸோ இப்போ அதை வச்சு அந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் கிராப்ஸ் வந்து போடலாமே, இரிகேஷன் பண்ணி நீங்கள் கிரவுண்ட் வாட்டர் அழிக்கிறீங்க ஸோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ the shortened harvesting season that arose resulting from a not clearly thought out policy move brought about the need for farmer to rapidly clear their fields between the Kharif and Rabi. ஸோ Kharif Rabi crops இருக்கும். ஸோ Rabi winter cropனா அதுக்கு முன்னாடி Kharif crop இருக்கும்.
ஸோ அந்த இன்டர்வல் வந்து ரொம்ப கம்மி, உடனே வந்து மான்சூன் வந்துடும் சரிங்களா, மழை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லைக் அந்த மழை வர சீசனுக்குள்ள சீக்கிரம் சீக்கிரம் அந்த இதை ஃபீல்டை ரெடி பண்ணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஸோ த குயிக்கஸ்ட் ஆஃப் தீஸ் வேஸ் டு பர்ன் ஆஃப் த ரிமைனிங் ஸ்டபிள் போஸ்ட் ஹார்வெஸ்ட். ஸோ ஹார்வெஸ்டிங் பண்ணி முடிச்சு அந்த ரிமைன்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சீக்கிரம் எரிச்சு விட்டுட்டா அடுத்த சீசனுக்கு வந்து ஃபீல்டு ரெடி ஆயிடும் இல்லையா. ஸோ த ரெப்பர்கஷன் ஆஃப் ஸ்டபிள் பர்னிங் இஸ் ஃபெல்ட் ஆல் த்ரூ த இண்டோகான்செட்டிக் பிளெயின். எல்லா இடத்துலையுமே வந்து இது ஃபீல் ஆகுது. ஏர்ஷெட் where what is burned in Punjab and Haryana has an impact on air quality all the way down to Bihar and West Bengal. பஞ்சாப் ஹரியானால இந்த சைட்ல எரிக்கிற அந்த ஸ்டபிள் வந்து இந்த சைட் வெஸ்ட் பெங்கால் பீகார் வரைக்கும் வருதுங்கிறாங்க. அதோட ஏர், நம்ம ஏருங்கிறது ஒரே ஏர் தான் நம்ம சுவாசிக்கிறோம். With studies showing a large contribution of stubble burning emission on winter air quality in the national capital region. So NCR வந்து டெல்லி ரீஜன்ல வின்டர் ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்குங்கிறாங்க. அங்க பர்னிங் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ ஏன்னா ஹரியானா அந்த சைடு தானே இருக்கு. ஸோ த டிமாண்ட் ஃபார் கவர்மெண்ட்ஸ் டு ஆக்ட் ஆன் திஸ் seemingly avoidable practice translated initially into criminalization of the act. ஸோ நோ சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். என்ன ஆகலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ என்ன அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்டபிள் பர்னிங் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி நாட் குட். ஸோ இது வந்து கிரிமினலைசேஷன் அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ மோர் ரீசென்ட்லி ஹவர் வித் concerted focus on the subject, a series of short-term ex situ and in situ solution have been rolled out by the union and state government. வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. in situ solutions include happy seeder. ஸோ உள்ளுக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா happy seeder மெஷின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பயோ டீகம்போசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் என்விரான்மெண்ட்டை பாதிப்படையாம செய்யக்கூடிய சில விஷயங்கள். While the ex situ solution including collecting and using stubble as fuel in boilers. ஸோ இந்த ஸ்டபிள் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணி பாய்லர்ஸ்ல இருந்து எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. எத்தனால் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், எத்தனால் அப்படின்னா பெட்ரோல் டீசல்ல வந்து எத்தனாலை போட்டு பிளெண்ட் பண்ணுவாங்க. இப்படி பிளெண்ட் பண்ணும்போது என்னன்னா நம்ம வந்து இம்போர்ட் ஆஃப் பெட்ரோல் டீசல் வந்து குறையும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்காது. இது எல்லாமே எக்கனாமிக்ஸ் கூட கனெக்ட் ஆயிரும் சரிங்களா. or to simply burn away alongside coal in thermal power plants. So thermal power plants கோல் கூட சேர்த்து இந்த ஸ்டபிளையும் போட்டு எரிக்க ஆரம்பிக்கலாங்கிறாங்க. Economic incentives to reduce burning have also been tested with limited success. ஸோ எக்கனாமிக் இன்சென்டிவ்ஸ் வந்து இப்போ நான் உங்ககிட்ட இருந்து இந்த ஸ்டபிளை வாங்குறேன், ஸோ இதுக்கு சர்டன் அமௌண்ட் நான் பே பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை. ஃபார்மர்ஸ் வந்து இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி அது பேக் பெண்டிங் ஒர்க் கொடுத்து அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் வாங்கியிருக்கேன், நான் எரிச்சு விட்டு அடுத்த க்ராப்பில் நான் ப்ராஃபிட்டை பார்த்துடலாம்னு யோசிப்பாங்க. So with crores invested in these solutions over the last 5 years, we have yet to see any significant improvement in situation. எப்பவுமே அந்த வின்டர் டைம் வரப்போ இந்த டைம் தான், அதனால இந்த ஆர்டிகல் பேசுறாங்க, வரப்போ வந்து பிரச்சனை ஆகுது. 5 வருடங்கள்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வராங்க, ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, crore கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க, பட் விசிபிள் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியல. மீனிங்ஃபுல் ஸ்டெப்ஸ் தட் ஆர் நீடட்னு பார்த்தீங்கன்னா, driven largely by short-term thinking, these techno fixes or alternative uses work at the margins without addressing the root cause. ரூட் காஸ் கீழே இருக்கிற பிரச்சனையை பார்க்காம ஷார்ட் டேர்முக்கு மட்டுமே பார்த்துட்டு போய் இது அதுக்காக குரோர் கணக்கு ஸ்பெண்ட் பண்றது வந்து இட்ஸ் நாட் குட். ஸோ as pointed out in the recent article, the entire value chain of agriculture in the region needs to change if air quality, water, nutrition and climate goals are to be addressed. ஸோ இந்த ஏர் குவாலிட்டியோ தண்ணியோ நியூட்ரிஷனோ கிளைமேட் கோல்ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா உள்ள போய் பார்க்கணும், ஒரு அக்ரிகல்ச்சரோட வேல்யூ செயின்குள்ள போய் பார்க்கணும், அதை மாற்றணும். So in practical terms, this means substantially reducing the amount of paddy being grown in the region and replacing with other crops that are equally high yielding. Paddyக்கு பதிலா வேற என்னெல்லாம் வந்து high yielding variety இருக்குன்னு பார்த்து அதை போடலாம் டிமாண்ட்ல இருக்கிறது. and agro ecologically suitable such as cotton போடலாம், maize போடலாம். அந்த இடத்துல வந்து இதெல்லாம் வளரும், அந்த நார்த்ல cotton, maize, pulses, oil seeds எல்லாம் போடலாம். So it will also require building trust with farmers to ensure they are seen as partners. ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸோட ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணணும். இப்படி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் பாசிபிள், ரேதர் தென் பெர்பட்ரேட்டர்ஸ். ஸோ இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு லைக் நம்ம எல்லாமே ஒண்ணுதான், நம்ம இதுக்காக போராடணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வரணும். அண்ட் ப்ரொவைடிங் தெம் த ஃபினான்ஷியல் சப்போர்ட் நெசசரி. ஏன்னா இப்போ வந்து எம்எஸ்பியில் வீட் ரைஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுதான் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக காட்டனுக்கு, மெய்ஸுக்கு, பல்சஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சர்டன் எம்எஸ்பி கொடுத்தா நல்லா இருக்கும். So at a policy level, it also requires recognizing that agriculture, nutrition, water, the environment and the economy are all deeply intertwined in the era of the Anthropocene. So இப்போ நம்ம இருக்கிற கரண்ட் எரால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆந்த்ரோபோசீன் எரான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம இது எல்லாமே கனெக்டட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இப்போ எத்தனால்னால வந்து எத்தனால் நம்ம கிரியேட் பண்ணுறோம் சரிங்களா, அதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்.
எத்தனால் கிரியேட் பண்ணுறோம், டீசல் பெட்ரோல் கூட பிளெண்ட் பண்ணுறோம், கலக்கிடுறோம். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம இம்போர்ட் ஆஃப் பெட்ரோல் டீசலை குறைக்கலாம். ஸோ இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை நம்மளுக்கு கம்மி பண்ணும். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டு கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம காசு அதிகமாக செலவு பண்ணணும். இம்போர்ட் அதிகமாக பண்ணுற காசு வெளியில் போகும். ஸோ இது எல்லாமே பாருங்க, அக்ரிகல்ச்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து எக்கனாமி இருக்கு, இங்கே வந்து லைக் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள இங்கே எக்கனாமி இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்டர்வைன்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன் cannot be addressed in a silo without having second and third order effects on the other. Therefore, taking the long view on this would also mean establishing a mechanism for intersectoral policy making. ஸோ ஒரு செக்டருக்கும் இன்னொரு செக்டருக்கும் தனித்தனியாக பாலிசி மேக் பண்ணாமல் எல்லாமே ஒரே செக்டராக கன்சிடர் பண்ணி நம்ம பாலிசி மேக் பண்ணணும். தட் அலைன்ஸ் அவுட் அ கோல் ஃபார் செக்டோரல் policy with the broad frame of sustainable development we wish to follow. SDG goals இருக்கு 2030 அச்சீவ் பண்றது. ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு எல்லா செக்டரையும் நம்ம வந்து ஒன்றுபடுத்தி பார்க்கணும். A transition at this scale has not been witnessed since the Green Revolution, but it is what is required if we are to address the stubble burning in the long run. ஸோ லாங் ரன்ல நம்ம இந்த ஸ்டபிள் பர்னிங் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுங்கிறாங்க. ஃபாஸ்டரிங் த கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் சச் அ டிரான்சிஷன் இஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது கஷ்டம் தான், கொஞ்சம் இதை வந்து ஃபாஸ்டர் பண்ணி எடுத்துட்டு வரது கஷ்டம் தான் லாங் ரன்ல. So whether our institution have the right mix of political will and professional skill to do so remains to be seen. So political will இருக்கணும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து, பிளஸ் இந்த சைட்ல இருந்து ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும். இது ரெண்டையுமே இன்டர்வைன் பண்ணி எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல நம்மளால அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டபிள் பர்னிங் பத்தி உங்கள்கிட்ட மெயின்ஸ் கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் எல்லாம் நீங்க கன்க்ளூஷன்ல எழுதலாம். லைக் பொலிட்டிக்கல் வில் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கில், இதெல்லாம் லைக் ரைமிங் டைமிங்கா இருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பொக்காலி பேடி இன் ட்ரபிள்ட் வாட்டர்ஸ், இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். A woman harvests the salt water tolerant பொக்காலி பேடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொக்காலி பேடி வந்து சால்ட் வாட்டர்ல வளரக்கூடியது, அதனால சால்ட் வாட்டர் டாலரண்ட்னு சொல்றாங்க. which saw a good yield this year at her field in கடமக்குடி ஐலண்ட் நியர் கொச்சி இன் கேரளா. ஸோ கேரளால தான் பொக்காலி பேடி இருக்கு. Pokali is an ancient farming practice where one season of rice farming is alternated another season of fish culture. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து ரைஸ் போட்டுருவாங்க, ஏன்னா எல்லா ரைஸ்க்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கணும் இல்லையா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல மீன் போட்டுருவாங்க. ஸோ ரைஸ் மீன் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா இருக்கும். ரைஸ் ஃபார்மிங் அண்ட் ஃபிஷ் ஃபார்மிங் ஆர் மியூச்சுவலி காம்ப்ளிமெண்ட்ரி, ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி. ஏன்னா நீங்க கேரளா பக்கம் போனீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து அவங்க ஸ்டேபிள் ஃபுட்ல மீன் இருக்கும். So as a person has to stand in waist deep water to harvest mature paddy stalks, இங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தண்ணி இருக்கும் அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா. It is tough to get workers to do the job. So laborers கிடைக்கிறது கஷ்டம். With labor becoming an issue and shrimp farmers gaining an upper hand, the area under cultivation has receded from some 25,000 hectares to about a quarter century ago to some 4,000 hectares now. So 25,000 ஹெக்டர்ல வந்து இந்த பொக்காலி ரைஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வெறும் 4,000 ஹெக்டர்ஸ்ல தான் ஹார்வெஸ்ட் பண்றாங்க. After Pokali farmers moved the Kerala High Court against shrimp cultivators, disrupting the crop calendar. So shrimp cultivators வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷ்ரிம்ப் இருக்கும் இல்லையா, இறால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்தனால இப்போ அதுக்கு எல்லாரும் லேபரர்ஸ் போயிடுறாங்க. இதுக்கு வந்து லைக் லேபரர்ஸ் அவ்வளோக்கா கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க, எங்க இதெல்லாம் வேஸ்டா போகுது அப்படின்னு சொல்லி. கிராப் கேலண்டர் அப்போ நாங்க ஹார்வெஸ்டிங் பண்ற டைம்ல எங்களுக்கு இவ்வளோ லேபரர்ஸ் தேவைப்படுறாங்க, பட் அதுக்கு வந்து ஷிப் கல்டிவேட்டர்ஸ்க்கு இழுத்துறாங்க அவங்க எல்லாத்தையுமே. ஸோ த கோர்ட் இன்டர்வீன் டு ப்ரொடெக்ட் த ரேர் பேடி வெரைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி இன்டர்வீன் பண்றாங்க, நடுவில் நுழையிறாங்க. ஸோ பொக்காலி ரைஸ் சைக்கிள் இஸ் ஃப்ரம் ஏப்ரல் 15 இருந்து நவம்பர் 15. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ இந்த டைம் பீரியட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொக்காலி ரைஸோட அந்த டைம் பீரியட் ஃபுல்லாக வளர்ந்து வர வரைக்கும். வித் ஷ்ரிம்ப் அண்ட் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் ஆக்கியபைங் த ஃபீல்டு இந்த ரிமைனிங் பீரியட், மிச்ச காலங்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷ்ரிம்ப் அண்ட் ஃபிஷ் பீரியட். ஓகேங்களா. ஸோ பட் வித் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் அப்செட்டிங் த சைக்கிள், ஸோ அவங்க இந்த சைக்கிளை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த டைமில் வந்து ஃபிஷ்ஷும் ஷ்ரிம்பும் போட்டாங்க அப்படின்னா அது கஷ்டம். ஓகேங்களா. Upsetting the cycle, there is a widespread fear that Pokali may have been facing threat of extinction, அழிஞ்சிருமோன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொக்காலி ரைஸ் ஜிஐ டேக் வாங்கியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கணும். எந்த ரீஜன் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம், கேரளா. சால்ட் வாட்டர் டாலரன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இதை தவிர வேற என்னென்னலாம் வந்து இதை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து சேவிங் த வல்ச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுல வந்து என்ன விஷயங்கள். ஸோ ஆல்ரெடி வல்ச்சர் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா டைக்ளோஃபினாக் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூபிஎஸ்சியில். ஸோ இந்த மருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைவ் ஸ்டாக்குக்கு
ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து பெயின் கில்லராக யூஸ் பண்ணுவாங்க, பெயின் கில்லர். ஸோ இன்கேஸ் இந்த லைஃப் ஸ்டாக் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வீசிடுவாங்க, அதை வந்து வல்ச்சர்ஸ் வந்து சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது இந்த வல்ச்சர்ஸ் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது, கிட்னி ஃபெயிலியர். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ், அப்புறம் இதை பேன் பண்ணிட்டாங்க, இனிமேல் டைக்ளோஃபெனாக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மெலாக்சிகேம் கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க லைஃப் ஸ்டாக்குக்கு. பட் ஹவு ஃபார் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் ஆன் கொஸ்டின். So with region of the state, which regions of the state have vulture population? What are the reasons for the declined vulture members? Are they man-made or natural? What steps do experts recommend in order to save the 4 species found in the state? What are the measures being taken by the state government? ஸோ வல்ச்சர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஏது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மெயின்ஸ் கொஸ்டின், இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்டிகல் போறதுக்கு முன்னாடி ஐ லைக் டு டெல் அபவுட் நம்மளோட என்சிஆர்டி கோர்ஸ். ஸோ நம்ம ஸ்டடி படியில் வந்து ஐம் ஹேண்ட்லிங் என்சிஆர்டி கோர்ஸ் ஃப்ரம் 6th to 12th என்சிஆர்டி. ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி வந்து 6 to 8 முடிஞ்சிருச்சு, ஜியாகிரஃபி 6 to 8 முடிஞ்சிருச்சு. இப்போ பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் போயிட்டு இருக்கு. இது ரெண்டுலேயுமே வந்து ஐ ஃபினிஷ்ட் அரௌண்ட். எக்கனாமிக்ஸ் 9th standard முடிச்சிட்டேன், பாலிட்டியில் 6th standard முடிச்சிட்டேன். ஸோ இன்கேஸ் லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் என்சிஆர்டி கோர்ஸ். இது இல்லாமல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்சிஆர்டி கோர்ஸ்லேயே வந்து வார கடைசியில் டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இது ரெண்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் சைமல்டேனியஸாக வந்து இது கூட சிசாட் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி ப்ளஸ் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங், அப்புறம் ஃபுல் லென்த் டெஸ்ட் சீரீஸ், அப்புறம் ஸ்டாண்டர்ட் புக் ரிவிஷன், இது எல்லாமே ஃபுல் பிசிஎம் கோர்ஸில் வரும். ஸோ இன்கேஸ் இதோட டெமோ கிளாஸ் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அண்ட் கால் நம்பரும் இருக்குது. அதுக்கு மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ப்ளஸ் வேறு என்ன, ஸோ இதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணக்கப்புறம் தான் கொடுப்போம். இப்போதைக்கு ரைட்னா வந்து காலையில் 5 to 7 AM கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2 மணி நேரம் வந்து மார்னிங் அந்த ஷெடியூலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 hours. ப்ளஸ் ஈவினிங் கிளாஸும் இருக்கும், ப்ளஸ் எக்ஸாம் கிட்ட வர கிளாஸோட டைமிங்கும் அதிகமாகும். ஓகேங்களா? ஓகே, டாபிக் உள்ள போயிடலாம். So the story so far, in October 19, the Tamil Nadu government formed a committee to set up an institutional framework for the effective conservation of vultures. So vulture conserve பண்ணனும் சொல்லி Tamil Nadu government வந்து committee set up பண்ணிருக்காங்க. The state is home for four species of vulture. So Tamil Naduல 4 species of vulture இருக்கு. இந்தியா முழுக்க எவ்வளவு species of vulture இருக்கு நூறு படி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. So white-rumped vulture, long-billed vulture, Asian king vulture and the Egyptian vulture. இதெல்லாம் வந்து இந்தியால யூபிஎஸ்சில படிக்கும்போது கொஸ்டின் கேட்டாங்க, இந்தியாவில் எவ்வளோ வகையான vultures இருக்குன்னு கேட்பாங்க. Which are areas in Tamil Nadu have vulture population? So while there have been reported sightings of vulture in other districts, including Dharmapuri, essentially the Nilgiris, Erode, Coimbatore are believed to have one of the largest contagious expanses where vulture are spotted. So இங்க vulture நீங்க பார்க்கலாம்னாங்க. Home to the nesting sites of 3 of the 4 species of vultures seen in the state. The Mudumalai Tiger Reserve உங்களுக்கு தெரியும், parts of the Nilgiri Forest Division and the Sathyamangalam Tiger Reserve are crucial strongholding for vultures in southern India. So முதுமலையும் சத்தியமங்கலம்லையும் vulture population அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க முதுமலை டைகர் ரிசர்வ்னு பார்க்குறீங்க, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்னு பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க, சரிங்களா? ப்ளஸ் இது வந்து முதுமலை டைகர் ரிசர்வ்ல ஏதாவது ரிவர்ஸ் போகுதா, ஸோ அதில் வந்து லைக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாங்சுரிஸ் இருக்கா, ஸோ அதை சுற்றி என்னென்ன இடங்கள்லாம் ஃபேமஸாக இருக்குது, கீஸ்டோன் ஸ்பீசிஸ் என்னது, இதெல்லாமே கேட்பாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இதுக்கு என்னெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ next one, occasional migrants such as the Himalayan griffon vulture, migrants அப்படின்னா ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகிறது, and the Cinereous vulture are also spotted each year. Tamil Nadu boasts the largest population of vulture south of the Vindhya mountain range. So Vindhyas, Satpuras உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியா எப்படி இருக்குன்னா இந்த Vindhya Satpura ரேஞ்சஸ் இருக்கு, அது கீழே தமிழ்நாட்டில் தான் அதிகமான vulture population இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? So in the Nilgiris, researchers and forest department officials estimate that there are between 100 to 120 white-rumped vultures இருக்கு, 10 to 15 long-billed vultures இருக்கு, and less than 10 Asian king vultures இருக்கு. ஸோ இவ்வாறு போனது ஜஸ்ட் எண்ணிக்கையில தான் சொல்றாங்க, 100 to 120, 10 to 15, 10 king vultures. பார்த்தீங்கன்னா 100 கீழே தான் இருக்கு. Though Egyptian vultures are spotted in the Sigur Plateau encompassing the Nilgiris and Erode district, they are not believed to use the landscape to breed.
ஸோ சிகூர் பிளாட்டூவில் வந்து இஜிப்சியன் வல்ச்சர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ப்ரீடிங்காக அந்த லேண்ட்ஸ்கேப்பை யூஸ் பண்ணுறதில்ல. ரிசர்ச்சர்ஸ் ஸ்டில் ரிமைன் அன்சக்சஸ்ஃபுல் இன் ட்ரேசிங் த ப்ரீடிங் சைட்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் ஏஷியன் கிங் வல்ச்சர் எங்கே தான் ப்ரீட் பண்ணுது அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியல ரிசர்ச்சர்ஸ்க்கு. Our vulture numbers declining when the population of vultures in Nilgiri Pointed district have remained largely stable. Experts say that the number are still remaining low and that even a single poisoning event could lead to the several of the species going locally extinct. So, ஒரு பாய்சனிங் நடந்தாலும் வந்து அது பிரச்சனை தான், எல்லாமே செத்துருவாங்க. ஏன்னா 10, 15, 100 அப்படி தான் இருக்கு. Especially the long bill and Asian vulture ரொம்ப கம்மியா இருக்கு. Over the last few years, breeding season have also seen fewer hatchings. That is the norm. With experts attributing the cause to lesser availability of prey as well as erratic weather. So weatherனாலையும் prey இல்லாதனாலையும், ஸோ அதுக்கான அந்த அடிச்சு சாப்பிடும் பார்த்தீங்கன்னா இது வந்து இல்லாதனாலுமே வந்து லைக் ஒழுங்கான முட்டை வைக்க முடியுது, முட்டையிலிருந்து வலிச்சு வெளியே வரதில்லை. எக்ஸ்பர்ட் ஆல்சோ அக்ரி தட் தி யூஸ் ஆஃப் சம் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் NSAID சொல்லுவாங்க டு ட்ரீட் கேட்டில் சச் அஸ் டைக்ளோஃபெனாக், நியூஸ்லைட், ketoprofen among others have led to the crash in the vulture population across India. ஸோ அடுத்தவங்களுக்கு திருப்பி யூபிஎஸ்சி கொஸ்டின் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டைக்ளோஃபெனாக் இஸ் காமன், எல்லாருக்குமே தெரியும். யூபிஎஸ்சி படிக்கிற ஒருத்தருக்குமே டைக்ளோஃபெனாக் பற்றி தெரியும். ஸோ மிச்சம் என்ன நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் அப்படின்னா லைஃப் ஸ்டாக்கு வந்து பெயின் கில்லர், இதுதான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். ஸோ மிச்சம் என்னன்னா நிமிஸ்லுலைட், கீட்டோப்ரோஃபன், இதெல்லாம் இது என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் அவ்வளோதான். ஸோ இதான் ரீசன். வாட் வுட் வல்ச்சர்ஸ் ப்ளே இன் த லோக்கல் ecosystem? Scavengers அப்படின்னா இந்த டெட் அண்ட் டீக்கிங் அனிமல்ஸ் சாப்பிட்றது. வல்ச்சர்ஸ் ஹெல்ப் டு பிரிவென்ட் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆஃப் மெனி டிசீஸ் அண்ட் கேன் ரிமூவ் டாக்ஸின்ஸ் ஃப்ரம் entering the environment by consuming carcasses of dead cattle, wildlife before they decompose. அது அழுகிறதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டு முடிச்சதுனால என்விரான்மெண்ட்ல இருக்கிற அந்த டிசீஸை வந்து பரவாம தடுக்கிறது வந்து இந்த வல்ச்சர்ஸ் தான். சரிங்களா? Unfortunately, their tolerance for harmful substances does not extend to man-made drugs. ஸோ நேச்சுரலாக உருவாகிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அதனால பேர் பண்ணிக்க முடியும். மேன்மேட் ட்ரக்ஸ்ல இந்த டைக்ளோஃபெனாக், இந்த கீட்டோப்ரோஃபன் இதெல்லாம் வந்து அதெல்லாம் சாப்பிட முடியும், கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. ஸோ வாட் ஆர் த சேலஞ்சஸ் வித் இம்பாக்ட் வல்ச்சர்ஸ் இன் தி ஸ்டேட்? ஸோ தேர் ஆர் மல்டிபிள். ஃபார் ஒன், temple tourism in Cebu Plateau is centered primarily around vulture habitat சுற்றி தான் டெம்பிள் ரீஜன் இருக்கு, டூரிசம் இருக்கு. சரிங்களா? such as சிரியூர், ஆனைக்கட்டி, பொக்காபுரம். So over the last few years, there have been recorded instances of vulture abandoning nesting sites located too close to the temple inside these reserves. So இந்த ரிசர்வ்ல வந்து மக்கள் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நெஸ்டிங் சைட்டை விட்டுட்டு போயிடுது, முட்டை பொறிக்கவே பிடிக்காது. With actions calling for strict controls on the amount of people allowed to attend these festivals. So இவ்வளவு மக்கள் வரணுங்கிற மாதிரி ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்றாங்க, கண்ட்ரோல் பண்ண சொல்றாங்க. Another threat is the spread of invasive weeds வந்து வளருது, such as lantana camera, இது previous education question, in vulture landscape, which hinder the birds from scavenging as their large wingspans require plenty of open area to safely land and take the sites in case of any major threat. ஸோ இப்படி பாருங்க, கீழே வந்து இந்த லண்டானா கேமரா அப்படிங்கிற செடி வளர்றதுனால வல்ச்சர்னால என்ன பண்ண முடியும், கீழே இருக்கிற ப்ரேயை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பெரிய பீச் இருக்கும். ஸோ இங்கே லேண்ட் லைன் மேலே போகிறதுக்கு கஷ்டமாகுது. So finally, due to illegal tapping of water along the streams running through this area, possible climate change, forest fire, the terminalia adjuna trees that many vultures use as nesting sites are disappearing. So இது ரொம்ப முக்கியம். Prelims point of view வந்து கேட்கலாம், இந்த ட்ரீஸ் வந்து எதுக்கு ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ தண்ணி வந்து டேப் பண்ணி நடுவே எடுத்துடுறாங்க, தண்ணி உள்ள போகிறது இல்லை ஃபாரஸ்ட்குள்ள. சரிங்களா? ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியும் வரதில்லை. இதனால இந்த ட்ரீயோட பேரை நோட் பண்ணிக்கோங்க, டெர்மினாலியா அர்ஜுனா ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து வளர்றதில்லை. ஸோ இது வளர்றதுனால இலைகள் இல்லை, கொடிகள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ தட் மெனி vultures are using as nesting sites disappear ஆயிடுது. So only through a multi-pronged approach of increasing the amount of food availability to the birds and managing invasive species can vulture numbers start rebounding, says experts. So the vulture conservation programs நீங்க என்ன எழுதலாம் அப்படின்னா, இந்த மாதிரி அதோட ப்ரே அவைலபிலிட்டியை வந்து நம்ம நேச்சுரலாக விட்டுருணும், ப்ரே அவைலபிலிட்டியை plus invasive species like the lantana camera எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். So what are the steps taken to protect the vultures in the state? The state government has banned the use of diclofenac or drug to treat cattle, while there are strict restrictions for the sale of the other NSAID like நம்ம பார்த்தோம்ல ketoprofen, அதுக்கப்புறம் நிமோ லைட் அது பார்த்தோம். இந்த நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பேன் பண்ணியிருக்காங்க.
Additionally, as the vultures in the Sigud Plateau utilize landscapes in neighboring Karnataka. Sigud Plateau வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுற்றி இருக்கிறது கர்நாடகா கேரளா ஸோ அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க vultures. Experts have called for synchronous vulture census to accurately identify vulture population and nesting sites கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்வே பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது அடுத்த ஆர்டிகல் பிஎம் லான்ச்சஸ் மிஷன் டு காம்பேக்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்சுக்காக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மேலேயே பார்த்துட்டு மிஷன் லைஃப் வந்து குஜராத்தில் லான்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் பற்றி பேசியிருக்காங்க. அதான் இது இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. ஒரு பாலிசி மேக் பண்ணோம் அப்படின்னா ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் இதை கொண்டு வரணும். வாட்டர் கன்சர்வேஷன் மெத்தட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் ட்ரவுட் ப்ரோன் ஏரியாஸில். இது எல்லாமே வந்து மிஷன் லைஃப்பில் சொல்கிறாங்க. அவ்வளோ இது தவிர வேறு எதுவும் இல்லை. லைக் ரெனியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. சோலார் பேனல்ஸ் on canals or taking steps of water conservation. இது நம்ம பார்த்தோம். So next வந்து பார்த்தீங்கன்னா Army's fourth round of emergency procurement to be from India. So Army Chief General Manoj Pandey says the domestic industry has risen to the challenge of meeting the defense demands. So இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து other countries like US, Russia இவங்ககிட்ட நம்ம டிபெண்டா இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்து இண்டிஜினஸாக நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறாங்க. So the army which has made three tranches of emergency procurements. Emergency procurements are அவசர தேவை வாங்குறது. So in the last few years, it's preparing for a fourth round of emergency procurement, which will be entirely from the domestic industry ல வாங்குறதா சொல்றாங்க. Army Chief General Manoj Pandey said on Thursday. He also said that in the next 7 to 8 years, orders worth 8 lakh crore could be placed within the Indian industry. Indian industry குள்ளேயே 8 lakh crore கிட்ட வாங்குற மாதிரி இருக்கு. Emergency procurements are done to address critical operational requirements. So இப்போ வந்து உடனே நீட் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. 3 tranches of emergency procurements were executed under 68 contracts படியில் போட்டிருக்காங்க. under எவ்வளோ crore-னா 6,000 crore were placed. So we are now in the fourth emergency procurement இருக்கும் for indigenous equipment. Our industry has risen to the challenge. General Pandey said speaking on the sidelines of the Defense Expo 2022. We also need to indigenize to modernize. So indigenize பண்ணதுக்கப்புறம் modernize பண்ணணும் அப்படிங்கிறாங்க. Indigenize அப்படின்னா இந்தியாவுக்குள்ள தயாரிக்கிறது. So it should not be seen as an impediment, இது ஒரு தடையை நினைக்கக்கூடாது, but as an opportunity எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. Emergency financial powers were granted to the armed force by the defense minister in the past, under which they could procure weapons system up to 300 crores on an urgent basis without any further clearances. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளியரன்சஸ் எல்லாமே உடனே 300 crores வந்து வெப்பன்ஸ் வாங்க முடியும் இந்தியன் ஆர்மினால. சரிங்களா? To cut short the procurement cycle. So General Pandey said the emergency procurement also gives them an opportunity to test various systems in the field before going for a larger acquisition. பெரிய acquisition வாங்குறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் பண்ணணும் MLEP அப்படிங்கிறாங்க through the capital budget route. So capital budget தான் கவர்மெண்டோட பட்ஜெட் ஹோலிஸ்டிக்கா செலவு பண்றது one time. So Russia-Ukraine war taught us a lot of lessons. So the army chief said on becoming self-reliant. So ஒரு வார் வந்துச்சு அப்படின்னா நம்ம யாரையும் நம்பி இருக்க முடியாது. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு தான் பயன்படுத்த முடியும். செல்ஃப் ரிலையன்ஸே ரொம்ப முக்கியம். நம்மளோட லைக் மெஷினரிஸ்லாம் கிரியேட் பண்ணி நம்மளோட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. Not just maintenance and spares, but also in terms of new acquisition. So மெயின்டெனன்ஸும் ஸ்பேர் பார்ட்ஸும் மட்டும் இந்தியா தயாரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபுல்லா ஒரு ஹொலிஸ்டிக்கான ஒரு மிசைலை தயாரிக்கணும்னா அது ஃபுல்லாவே தயாரிக்கணும்னாங்க. He said the army was working on indigenization of ammunition while looking for alternative source with regard to spares. So ஃபுல்லா இங்க பண்ணிட்டு ஸ்பேர்ஸ் வந்து நம்ம வேற பார்த்துக்கலாம் alternative source அப்படிங்கிறாங்க. Elaborating on efforts in this direction, General Pandey said in the last 3 to 4 years, indigenous contracts have grown almost 3 times வந்து வளர்ந்துருக்குங்கிறாங்க இந்தியாக்குள்ளே வாங்குறது. Last year, acceptance of necessity for various contracts to the tune of 40,000 crore கிட்ட issued from the domestic industry வந்து இவ்வளோ கோடி வந்து கான்ட்ராக்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. Similarly, last year, Army signed contracts with indigenous industry to the tune of 47,000 crores கிட்ட நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியில சைன் பண்ணியிருக்காங்க. In the next 7 to 8 years, contracts worth about 7 to 8 lakhs crore கிட்ட could be placed in the Indian industry. So in the terms of viable market, there is a great potential in the industry that நிறைய potential இருக்குங்கிறாங்க. General Pandey said, he said priority areas for indigenization are intelligence வந்து முக்கியம், surveillance முக்கியம், reconnaissance முக்கியம், mobility solutions in forward areas, special armaments like loitering munitions and artificial intelligence. இது எல்லாமே வந்து இண்டிஜனைஸ் பண்ணணும்னா இது எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்றாரு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஃபுல் நியூஸ் பேப்பரும் படித்து அனலைஸ் பண்ணி இது மீன்ஸ்க்கு என்ன பாயிண்ட் எடுக்கலாம், ப்ரிலிம்ஸ் என்ன வரும் நீங்களே அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக ஆர்டிகல்ஸ் படிக்கிறீங்க, ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எதுவுமே புரியாது. பட் கீப் ரீடிங், புரியலனாலும் பரவாயில்ல, கீப் ரீடிங். ஸோ ஒரு 6th ரீட் 7th ரீட்க்கு அப்புறம் உங்களுக்கே வேர்ட் ரெப்படிஷன் தெரியும். ரெப்படிஷன் இருக்க என்னன்னா உங்களுக்கு அந்த ஆர்டிகல் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டிகல் புரியல அப்படின்னா கீப் ரீடிங், ஓகே கோ ஆன், அடுத்த நாள் பாருங்க ஆங்கில இருக்க ஆர்டிகல் இருக்கா படிங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர் பல ஆர்டிகல்ஸ் நீங்கள் ஆங்கில ரிலேட்டடாகவும் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாகவும் படிச்சிருக்கீங்க. இட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா டெஃபினெட்லி லைக் அண்ட் ஷேர் டு ஃப்ரெண்ட்ஸ் டூ. அண்ட் அது இல்லாமல் நம்மளோட என்சிஆர்டி கோர்ஸும் டிசிஎம் கோர்ஸும் அட்டென்ட் பண்ணி பாருங்க. மார்னிங் 5 to 7 எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா ப்ரொடக்டிவாக அந்த ஆறு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கிறது வந்து டேரெக்டாக மண்டே போட்டு இறங்கும் ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் திங் என்னன்னா உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் இன்னுமே என்சிஆர்டி படிச்சுட்டு போயிருக்கீங்க. ஆனால் என்சிஆர்டி ரிலேட்டட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ வாங்க படிப்போம். அண்ட் மிஸ் அவுட் ஆன கிளாஸஸ்க்கு வந்து தேர் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி கிளாஸஸ் வந்து 4 months போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி எக்ஸாம் வர வரைக்கும் இந்த கோர்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், இது ஆஃப்லைன் ஆன்லைன் பேட்ச் ரெண்டுமே இருக்கு. ஸோ டைம் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.